கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 27 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தன் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைவதற்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக் கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களையோ எடுத்துக் கொள்வரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்று கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு கூலிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதுமே எங்களுக்கு பிரசங்கம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். இன்றைய நாளிலே அவரே நற்செய்தி வழியாக பிரசங்கத்தை முடிச்சிட்டார். மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு மருந்து என சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆங்கிலத்தில் மெடிக்கல் சொல்றோம், தமிழ் மொழியில பார்த்தோம்னா மருந்து, மறந்து, மன்னித்து அப்படிங்கிறது அதனுடைய தழுவி வந்த சொல்லாக பார்க்கப்படுகிறது. எவர் மறக்கிறாரோ மன்னிக்கிறாரோ அவருக்கு மருந்து என்ற ஒன்று தேவையில்லை. எவர் மன்னிக்காமல் மறக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மருந்து கடைதான் தங்களுடைய உறக்க அறையாக இருக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்னுடைய வாழ்வில் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பை கொடுக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப எளிதான காரியம். கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசிவிடலாம், எல்லாம் எளிது. என்ன தலைப்புல கொடுத்தாலும் பேசிடலாம், பிரசங்கம் வச்சிடலாம். ஆனால் அதை வாழ்வாக்க போதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பு என்று பிரசங்கம் வைக்க சொன்னா 6 நாள் வைக்கலாம், மன்னிப்பு என்று வைக்க சொன்னால் மாத கணக்கில் வைக்கலாம். ஆனால் அதை வாழ்வாக்குவதற்கு தான் மிகவும் கடினம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் புனித அன்னை தெரசா அவர்கள் அழகாக சொல்வார், நம்மை உதாசீனப்படுத்துவதும் நம்மை துக்கப்படுத்துவதும் நம்மை வேதனைப்படுத்துவது யாராக இருந்தாலும் நாம் நேசிப்பவர்கள் நாம இருந்து விடத்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அதே போலத்தான் கருப்பின மக்களுடைய விடுதலை நாயகன் நெல்சன் மண்டேலோ
27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். கருப்பின மக்களுக்கு விடுதலை கொடுக்க போராடி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு கட்டத்தில் விடுதலை கிடைக்கப்படுகிறது. கிடைத்தவுடன் கருப்பின மக்கள் அனைவரும் இணைந்து வெள்ளையர்களை எப்படி கொடுமை செய்யலாம் என திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த போது தன்னுடைய முதல் உரையில் நெல்சன் மண்டேலா அவர்கள் அழகாக சொன்னார், மக்களே, நமக்கு விடுதலை தேவைப்பட்டது, கிடைத்து விட்டது. ஆனால் நாம் வெள்ளையர்களை தண்டிப்பதற்காக இந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. யாரேனும் அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்ற நிலையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்று தன்னுடைய முதல் உரையிலேயே பயன்படுத்தினார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப மன்னிப்பு என்பது என்ன? கடந்த வாரம் சொன்னது போலத்தான் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பாறையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி உயரே பறக்க வேண்டும் என்பதை பறவையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கசக்கினாலும் புளிந்தாலும் நல்ல நறுமணம் கொடுக்கக்கூடியதை மலரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் கடித்தாலும் சுவையை மட்டும் கொடுக்கக்கூடிய கரும்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பையும் அன்பையும் இயேசுவிடமிருந்து மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, நாங்க எங்களை மாதிரி பொறுமையா எங்களை மாதிரி மன்னித்தவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது அழகாக சொல்லுவார், என் சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டும் மன்னிக்கவா? என யூத சட்டத்திலே ஒரு நாளைக்கு 7 முறை, 7 என்பது முழுமை எண். எனவே 7 முறைக்கு மேல் பாவம் செய்தால் அவளை மன்னிக்க கூடாது என்பதுதான் யூத சட்டம், மோசையினுடைய சட்டம். மோசையினுடைய சட்டம் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நீ என் ஒரு கண்ணை பிடுங்கினால் நானும் உன் ஒரு கண்ணை பிடுங்குவேன். நீ என் ஒரு ஆட்டை திருடினால் நானும் உன்னுடைய ஒரு ஆட்டை திருடலாம். அதுதான் மோசையினுடைய அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சட்டமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் மண்ணை நோக்கி இருந்தது. புதிய ஏற்பாட்டு சட்டமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தது விண்ணை நோக்கி இருந்தது. அனைத்திற்கும் மேலாக இறைவனை அன்பு செய். அனைத்து மண்களுக்கும் மேலாக, மண்ணில் உள்ள ஒவ்வொன்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய் என்பது முதல் கட்டளை. உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய் மண்ணுக்கு மேலே உள்ள கட்டளையாக இருக்கிறது. எனவே பொருட்களை அன்பு செய்ய இறைவன் நம்மை படைக்கவில்லை, மனிதர்களை அன்பு செய்யத்தான் படைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு அரசன் வேட்டைக்கு சென்றாராம் காட்டிற்கு. அப்பொழுது ஒரு மான் நின்று கொண்டிருக்கும் போது குறிவைத்து தாக்குவதற்காக அம்புகளை எய்ய பின்னோக்கி இழுக்கிறார். இழுத்த உடனேயே தூரத்தில் இருந்து ஒரு கல் வந்து அரசனுடைய தலையில் பட்டுவிட்டு அரசனுக்கு ரத்தம் கொடுது. உடனே அரசனுடைய அமைச்சர் கேட்கிறார், அவனை பிடித்து வருகிறேன், அவனுடைய தலையை வெட்டி விடுகிறேன் என்று தூரத்தில் நின்று அந்த போய் பிடிச்சிட்டு வர. பிடிச்சு பார்த்தா அது ஒரு சின்ன பொண்ணு. ஏன் நீ என்னை கல்லால் எறிந்தாய் என்று அரசன் கோபத்தோடு கேட்க அந்த சிறுமி அழகாக சொன்னார், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாமரத்திலேயே இதுதான் சுவைமிக்க ஒரு மாமரம். இந்த மாமரத்தை கல்லால் எரியும் போது அது கனி கொடுக்கும். என்னால் ஏறி பறிக்க முடியவில்லை, அதனால் கல்லால் எரித்தேன். தவறுதலாக உங்கள் மேல் பிடித்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல அமைச்சர் சொல்லுகிறார், அரசே சொல்லுங்கள், வாளை எடுத்து தலையை வெட்டி விடுகிறேன் என்று சொல்லும் போது அரசன் சொன்னாராம், இந்த சிறுமிக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிவிடு என்று சொன்னாராம். உடனே அமைச்சர் சொன்னாராம், நீங்கள் என்ன லூசா அரசரே, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? ரத்தம் வருது உங்க தலையிலிருந்து அப்படின்னு கேட்கும்போது அரசன் சொன்னாராம், ஓர் அறிவு நிரம்பிய மரமே கல்லால் அடிக்கும் போது கனி கொடுக்கிறது, 6 அறிவு நிரம்பிய நான் மட்டும் தண்டனை கொடுக்க நான் இழுச்சா பயலடா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு இன்று எத்தனை அறிவு இருக்கிறது என நாம் தான் சொல்லிக் கொள்கிறோம். இதே நாயை பார்த்து எங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குன்னு தெரியுமான்னு கேட்க முடியுமா? யானையை பார்த்து எனக்கு எத்தனை அறிவு இருக்குன்னு, 6 அறிவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்முடைய செயல்கள் தான் சொல்லும். விலங்குகள் தான் அவைக்கு நிச்சயிக்கப்பட்ட அறிவு. ஆனால் நமக்கு நம்முடைய செயல்கள் தான் அறிவை ஒழிய மற்றபடி எனக்கு 6 அறிவு இருக்கிறது என சொல்வது அல்ல. மனிதர்களுக்கு 6 அறிவு இருந்ததென்றால் இந்த உலகத்தில் சிறைச்சாலைகளுக்கு வேலை இல்லை, காவலர்களுக்கு வேலை இல்லை, பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. எனவே 6 அறிவு எப்பொழுது நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ அப்பொழுதுதான் சிறைச்சாலைகளும் காவலர்களும் பள்ளி அறைகளும் அனைத்தும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஆழமான தருணங்கள் உண்டு. அருளாளர் முத்திப்பேர் பட்டம் பெற்ற அருள் சகோதரி ராணி மரியாவை பற்றி நமக்கு தெரியும். அவருடைய உடம்பிலே அவர் வீட்டுக்கு வருவதற்காக பேருந்தில், கபில் என்ற பேருந்தில் பயணம் செய்கிறார். அவர் என்ன செய்தார் என்றால், அங்கிருந்த பழங்குடி மக்களிடம் 10 காசு வட்டி வாங்குவது போல அவர்களிடம் 20 காசு வட்டிகள் வாங்கி கொண்டிருந்தார்கள். வட்டிக்கு கொடுத்து 20 காசுக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள்.
அதை அந்த சகோதரி என்ன செய்கிறார்? தட்டி கேட்கிறார், விழிப்புணர்வு கொடுக்கிறார். உடனடியாக தாமோதர சிங், ஜீவன் சிங், சமந்தர் சிங் என சொல்லப்படக்கூடிய அந்த 3 பேர்களும் திட்டம் தீட்டுகிறார்கள் கைக்கூலிகளாக. அதில் தாமோதர சிங் தான் தலைமையாக இருந்து திட்டத்தை வகுத்து கொடுக்கிறார். இன்று இந்த சகோதரி பேருந்திலே பார்க்கிறோம், அவர் வீட்டுக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்று அவரை தீர்த்து கட்டி விடுவோம் என்பதற்காக அவரை பேருந்தில் வைத்தே அவரை அணுவணுவாக குத்தி கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 49 முறை கத்தியால் குத்தியும் 17 முறை ஆழமான காயங்களாலும் அந்த இடத்திலேயே அவர் துடிதுடித்து இறந்து போகிறார். அவரை குத்தியதும் அவரை காயப்படுத்தியதும் அந்த 3 நபர்களில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான். அவருடைய பெயர் சமந்தர் சிங் என சொல்லப்படக்கூடிய அந்த நபர். எனவே அவரை சிறையில் பிடித்து அடைத்து விட்டார்கள். பின்னாளில் அந்த ராணி மரியா என்ற அருள் சகோதரனுடைய தங்கையும் அருள் சகோதரியாக இருப்பார். அவருடைய தாய் நல்ல ஒரு மனிதையாக இருக்கும்போது சிறைக்கு சென்று அந்த சகோதரி அவருடைய சமந்தர் சிங்கினுடைய கைகளிலே ராக்கி கட்டுறாங்க. அதாவது நீயும் என் சகோதரன் தான் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக அவருடைய தாய் நீ என் மகன் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். உடனடியாக மனம் மாறிய சமந்தர் சிங் அவரை அவருடைய தாயும் சகோதரியும் இணைந்தே சிறையிலிருந்து வெளியே எடுக்கிறார்கள். அவர் வெளியே வந்த பிறகு நேராக அவர் சந்தித்த மனித யார் என்று பார்த்தோம் என்றால் ராணி மரியாவினுடைய அருட்சகருடைய கல்லறையில் அமர்ந்து அவர் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். இன்றைய தினம் வரையிலும் காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் அருள்சகருடைய கல்லறையின் மீது அமர்ந்து அவர் மன்னிப்பும் மன்றாடியும் ஜெபித்தும் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்ம சிறப்பான செய்தியாக இருக்கிறது. எந்த மதத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு கிறிஸ்தவ மதத்திற்கு இருக்கிறது என்றால் அதுதான் மன்னிப்பு என்ற ஒரு சொல். இந்த சொல் மிகவும் ஆழமானதாக நாம் பார்க்க வேண்டும். மன்னிப்பு கொடுப்பவர்களுக்கு என்ன நிகழும் என்பதுதான் முக்கியம். இந்த உலகத்திலேயே நீங்கள் யாரையாவது உங்களுக்கு எதிராக தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் முதலில் அவர்களை மன்னித்து விடுங்கள். அதை விட பெரிய தண்டனை வேறு ஒன்றுமே இல்லை. 2 நாட்களுக்கு முன்னால் என்னை சந்தித்து ஒருவர் பேச வந்தார். பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் அப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார், அவருக்குள்ள இப்படி இருக்கு, அவருக்குள்ள ரொம்ப கொடூரமான ஆளுக ஃபாதர், அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லிட்டே இருந்தார். கடைசியாக நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அவரிடம் ஒரு குணங்கள் கூடவா உனக்கு பிடிக்கவில்லை? ஒரு குணத்தை, பிடிச்ச குணத்தை சொல்லுங்களே பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டா அது அவருக்கு அந்த வார்த்தையை வரவில்லை. அப்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவர் உங்களிடம் பிறரை பற்றி குறை சொல்லும் போது நீங்கள் ஒன்றே ஒன்று கேள்வியை மட்டும் கேளுங்கள். நீ இவ்வளவு குறை சொல்கிறாயே அவரை பற்றி, அவரிடம் உள்ள ஒரே ஒரு நிறையை சொல் பார்ப்போம் என்று மட்டும் கேளுங்க. வாரையும் துறக்காது. ஏனென்றால் இவர்கள் குறைகளை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் நிறையை நோக்கி பார்ப்பதே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பார்வையை சற்று கவனியுங்கள். சக்கேயுவை மக்கள் பார்த்தது குறை கொண்ட பார்வை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறையை பார்க்கிறார். கானானிய பெண்ணிடம் அவர்கள் இருந்து பார்த்த பார்வை குற்ற பார்வை, இவர் ஒரு விபச்சாரி என்றுதான் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவளும் ஆபிரகாமின் மகள் தான் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை அனைத்து ஆண்களும் இணைந்து கொண்டாந்து அங்கே விடுகிறார்கள். சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆண்டவர் பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, உங்களுள் எவராவது தவறு செய்யவில்லை என்றால் முதல் கல்லை அவள் மீது எரியுங்கள் என்று சொல்கிறார். ஏன்? அதனுடைய காரணம் என்னவென்றால், தவறு செய்த பெண்ணை கூட்டி வந்து விட்டீர்கள், இவளோடு தவறு செய்தவர்கள் எங்கே என்பதுதான் அதனுடைய மறைமுக கேள்வியாக இருக்கிறது. எனவே ஜெயகாந்தன் எழுத்தாளர் அவர்கள் அழகாக ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அது எழுதி முடித்த பிறகு இன்னொரு நூலுக்கு வெளியீட்டு விழாவிற்கு செல்லுகிறார். அங்கு இருக்கும்போது அந்த நூலினுடைய முதல் தலைப்பை என்ன சொல்லியிருந்தார் என்றால், ஒரு ஊரில் ஒரு விபச்சாரி இருந்தால் என அந்த நூலினுடைய தலைப்பை எழுதுகிறார். உடனடியாக ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னார், இதை எழுதியவனை நான் கண்டால் அவனை என் காலனியால் அடிப்பேன் என்று சொன்னார். அதனுடைய காரணம் என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு விபச்சாரி இருக்கிறார் என்றால் அதே ஊரில் 50 விபச்சாரர்களும் இருக்கிறார்கள் என எழுதுடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இன்று நாம் பார்க்கக்கூடிய பார்வை ஒவ்வொன்றும் ஊனம் கொண்ட பார்வையாக தானே இருக்கிறதே ஒழிய ஞானம் கொண்ட பார்வையாக இல்லை. கல்வன் தான், ஆனால் அவருக்கு ஏன் நல்ல கல்வன் என பெயர் வந்தது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை அப்படி இருந்தது. ஆனால் இன்று நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், தாவீதுக்கு இருந்த விண்ணை நோக்கிய பார்வையும் சவுலுக்கு இருந்த மண்ணை நோக்கிய பார்வையும் நாம் பார்க்க வேண்டும். சவுல் ஆண்டவர் எதிரிகளை சென்று வீழ்த்து என்று சொன்ன போது இவன் சக மனிதனை, சக ஆண்டவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டவரை கொள்வதற்காக தேடி செல்லக்கூடிய அந்த தருணத்தை நாம் பார்க்கிறோம். இருப்பினும் தாவீது விண்ணை நோக்கி பார்த்ததனால், ஆண்டவர் அவரோடு இருந்ததனால்
ஆண்டவர் அவருடைய ஆயராக இருந்ததனால் அவர் அந்த இடத்தை தவிர்த்து விடுகிறார், அவருக்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என்பதுதான் பார்க்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம், ஏன் என்னுடைய எதிரியை அடிக்கடி கடவுள் என் கண்ணில் காட்டுகிறார் என்றால், தாவீது பயன்படுத்தி அதே வார்த்தையை நாமும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதனுடைய வல்லமை இருக்கிறது. நம்முடைய எதிரிகளை பார்க்கும்போது மழை பெய்கிறது, அது அவனுக்கும் தானே பெய்கிறது, கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற மனநிலையில் நாம் செல்ல வேண்டும். இன்னொன்று, ஒரு குறிப்பில் எச்சரிக்கையாக இருங்கள். சில மனிதர்கள் கேடு கட்டவர்களாக இருப்பார்கள். எப்படி ஃபாதர் அப்படின்னு கேட்கிறீங்களா? அவங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், அறியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்களும் மன்னிச்சிருங்க. அதே தவிர 1 மாதம் கழித்து மீண்டும் செய்துவிட்ட பிறகு மீண்டும் நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களிடமிருந்து உங்களை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவன் தெரியாமல் செய்யவில்லை, தெரிந்தேதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தவறை தெரிந்தேதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவ சங்கீதத்திற்கு வரும்போதும் சரி, நாம் இந்த மாதம் ஒரு பாவம் செய்தோம், அதையே அடுத்த மாதமும் சொல்லுகிறோம் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் இறைவனுக்கு எதிராகவும் நமக்கு எதிராக மட்டுமல்ல, நாம் வேண்டுமென்றே திட்டம் போட்டு செய்யக்கூடிய பாவம் தான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இந்த மாதமும் ஒரே பாவம், அதே சொன்னதையே அடுத்த மாதமும், சொன்னதையே அதுக்கடுத்த மாதமும் என்று சொல்லிக் கொண்டே செல்கிறோம் என்றால் நம்மிடம் மாற்றம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் மகத்தான உண்மையாக இருக்கிறது. எனவே நம்முடைய மாற்றம் எப்படி நிகழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தையும் சொல்வார்கள். என்னவென்றால், தன்னுடைய தந்தை இறுதி கட்டத்தில் படுத்த படுக்கையாக இருக்கும் போது மகாத்மா காந்தி செய்த அனைத்து தவறுகளையும் ஒரு துண்டு அறிக்கையில எழுதி அதை தன் தந்தையிடம் கொடுத்து விட்டு வந்துவிட்டார். அதை என்ன செய்கிறார் என்பதை ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதை தந்தை படித்த பிறகு, நான் இப்படியெல்லாம் என் மகன் செய்து விட்டானே என்று நொந்து அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பொழுதுதான் காந்தி எடுக்கிறார் முடிவு, இனிமேல் நான் எனக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் தவறு செய்ய மாட்டேன், இனிமேல் என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கையின் மூலமாக பிறருடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்பதை தான் காந்தி விருதுவாக்காக எடுத்துக் கொள்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை விருதுவாக்காக எடுத்துக் கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். யோனாவை பற்றி பார்க்கிறோம். நினிவே நகருக்கு புறப்பட்டு போ என சொல்லுகிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மனமாற வேண்டும் என்பதை சொல்லுகிறார். யோனாவும் புறப்பட்டு செல்கிறார். நீங்க நன்கு கவனித்தால் தெரியும், நினிவே நகரத்தை கடக்க 3 நாட்கள் ஆகும். ஆனால் யோனா வைத்த ஒரே ஒரு நாள் பிரசங்கம் மட்டும்தான் அந்த ஊரினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரே ஒரு வரியில் வைத்தார், இந்த நகரம் இன்னும் 40 நாளில் ஆண்டவருடைய கரங்களால் அழிக்கப்பட இருக்கிறது, மனம் மாறி சாக்கு உடை உடுத்தி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, உடனடியாக ஆடிலிருந்து மாடிலிருந்து மனிதனிலிருந்து கோழியிலிருந்து அனைத்திற்கும் சாக்கு உடை உடுத்துகிறார். எதற்கு ஆடுக்கும் மாட்டுக்கும் போட்டார் என்றால், ஆடும் மாடும் கொழுத்து இருந்தது. அந்த கொழுத்ததை பார்க்கும் போது அவர்களுக்கு உமிழ்நீர் உமிழ்ந்தது. அந்த உமிழ்நீர் உமிழ்ந்தால் மீண்டும் நாங்கள் பாவம் செய்வோம், இதை உண்டால் எங்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமாக மாறும், எனவே இறைவனுக்கு எதிராக நாங்களும் தவறு செய்வோம், எனவே போடுற சாக்கு உடைய அனைத்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்று அதனுடைய கொழுப்பு பகுதிகளையும் அதனுடைய உணவையும் சரியாக நிறுத்தி வைக்கிறார்கள். அப்பொழுது அதை மறைத்து வைத்து விட்டார்கள் என்றால் அவருடைய நோக்கம் ஆண்டவரை நோக்கி மட்டும்தான் இருக்கும் என்பதற்காக அதற்கும் சாக்கு உடையை உடுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்று நாம் சரியான பாதையில் செல்வதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களை பார்க்கிறோம். தன்னை சுட்ட அவரை சிறைக்கு சென்று மன்னிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர் விண்ணுலகம் செல்லுகிறார், மன்னிக்கப்படுபவரும் விண்ணுலகம் நோக்கிதான் வருவார் என்பதுதான் உண்மையான சிந்தனையாக இருக்கிறது. இன்று நம்முடைய பல நோய்களுக்கு காரணம் நாம் மன்னிக்காமல் மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கக்கூடிய காரணம் தான். பிடிக்கவில்லை ஃபாதர், எனக்கு அவங்கள பிடிக்கல, பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது, தலையெல்லாம் குத்துது, தவக்கால சுத்துது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து ஒதுங்கி செல்ல கற்றுக்கொள்ளுங்கள், ஒதுக்கி சென்று விடாதீர்கள். இந்த 2 வார்த்தையும் பொருள் புரிந்து கொள்ளுங்கள். ஒதுக்கி செல்வது ஒரு மனிதனை மனிதனாக பார்க்காத நிலை, ஒதுங்கி செல்வது நான் மனிதனாக இருக்க வேண்டும் என்ற நிலை. நான் ஒதுக்கி செல்கிறேன் என்றால் அது எனக்கும் பிரச்சனை, அவருக்கும் பிரச்சனை. நான் ஒதுங்கி செல்கிறேன் என்றால் அவர் மாத்திக்கிறட்டும், நான் என்னைய பாதுகாத்துக்கிறேன் என்பது பொருள். இன்று நாம் இந்த உலகத்தில் ஒதுக்கி செல்கிறோமா இல்லை ஒதுங்கி செல்கிறோமா என்பதும் சிறப்பு மிக்க ஒன்றாக இருக்கிறது. அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மனதில் மன்னிப்பு என்ற மகத்தான ஒரு மருந்தை ஏற்றும் போது அந்த மருந்து நமக்கு மிகவும் சிறப்பான ஒரு மருந்தாக இருக்கிறது. மன்னிப்பவர்களுக்கு என்னாலும் மருந்துகள் தேவைப்படுவதே இல்லை.
மன்னிப்பவர்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் என்றால் என்ன? நீர் போது ஓரத்துல மரத்தை நடணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். என்ன அப்படித்தானே? ஆமா. அதே போன வருஷத்துல பங்குச்சாமியார், நான் பிரதரா இருக்கும்போது ஒரு அம்மா வந்து சொல்றாங்க பங்குச்சாமியார்ட்ட, ஃபாதர் என் கணவர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறார், ஒன்னும் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல, ஞாயிற்றுக்கிழமையான கொஞ்சம் ஓவரா குடிக்கிறார், தயவுசெய்து வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப உடனடியாக நானும் பங்கு தந்தையும் வாடா போவோம் அப்படி சொல்லி கூட்டு போனார். உள்ள போய்கிட்டு இருந்தா அவர் பெரிய ஒரு பாட்டில வச்சு ஊத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ டம்ளர் நிறைய இருக்கு. அப்ப பங்குச்சாமியார் சொல்றாரு, உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, ஏன் இப்படி இருக்கிற, உன் பிள்ளைகளை பார், மனைவியை பார், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தன்னுடைய ஞானத்திலிருந்து படித்த தியாலஜியை பூரா அதுல கொட்டிக்கிட்டு இருக்கிறார் ஃபாதர். முடிச்சோன அந்த மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சு. நிறுத்துங்க ஃபாதர், ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு காலையில என்ன திருப்பாடல்ல வாசித்தீங்க, நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருக்க வேண்டும் தானே சொல்லி இருக்கிறார். அப்புறம் என்ன, இங்க பாருங்க, இந்த கிளாஸ் தூக்கி காமிக்கிறார், நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் நான், அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட கூறுகட்ட மனிதர்கள் மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அப்ப என்னுடைய மன்னிப்பு என்ற அந்த மருந்தை எனக்கு மட்டுமல்ல என் சக உறவுகளுக்கும் கொடுக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை புண்ணாகத்தான் இருக்குமே ஒழிய புண்ணாக மாறுவது கஷ்டமாக இருக்கிறது. சற்று கடினம்தான் மன்னிப்பு என்பது, சற்று கடினம்தான். நீங்கள் பிறரை பற்றி இல்லாது பொல்லாது சொல்லும் போதும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் தான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையை என சொல்லும் போது கூட, நான் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும் இறைவா என்றுதான் நாம் கேட்கிறோமே ஒழிய, என் குற்றத்தை இறைவா நீ மன்னித்தால் நான் பிறர் குற்றத்தை மன்னிக்கிறேன் என்னை ஒருபோதும் நாம் ஜெபித்தது கிடையாது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் சொல்லக்கூடிய முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. எனவே ஜெபத்தை செபமாக சொல்ல வேண்டுமே ஒழிய சும்மா கடவுள் முன்னாடி நின்று சத்தம் போட்டு சொல்லிக் கொண்டிருக்க கூடாது என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நான் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல என் குற்றங்களையும் மன்னியும் இறைவா என்று ஏதாவது ஒரு திருப்பலியில் நாம் முழுமையாக மன்னித்த பிறகு சொல்லக்கூடியதுதான் ஜெபம். செயல்பட்ட பிறகு சொல்லக்கூடியதுதான் ஜெபம். மன மாற்றத்திற்கு பிறகு சொல்லக்கூடியதுதான் ஜெபம். மனதிற்குள் அழுக்கை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சாத்தானுக்கு நாம் போடக்கூடிய அர்ச்சனை தானே ஒழிய இறைவனுக்கு நாம் வைக்கக்கூடிய ஆப்பு மணிதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இறைவனை நாம் எப்படி பார்க்க வேண்டும், விண்ணுலகில் இருக்கிற அந்த இறைவனை நோக்கி நாம் வேண்டும் போது நம்முடைய பார்வையும் விண்ணை நோக்கி செல்லும். இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, மண்ணுக்குரிய சிந்தனைகள் வேண்டாம், விண்ணுக்குரிய சிந்தனைகளுக்கு மாறுங்கள் என சொல்லப்படுகிறது. இவ்வளவு கத்தி கத்தி பிரசங்க வச்சா உடனே இங்க இருக்கிற 50 பேரும் மாற போறாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. நினிவே நகரத்துல யோனா சொன்னது மாதிரிதான், திருந்துனா திருந்து, திருந்தாட்டி போ. நீ மாறினா உனக்கு நல்லது, இல்லன்னா கடைசி வரைக்கும் கஷ்டத்தோட நீ தான் வாழணுமே ஒழிய பிரசங்க வச்சு எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. என்னுடைய பாடு என்ன, கடவுள் அறிவுறுத்துகிறார், சொல் என சொல்லுகிறார், சொல்லுகிறேன். கடைபிடித்தால் நமக்கு மருந்து, இல்லை என்றால் நமக்கு சாத்தானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விருந்தாக மாறிவிடும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, சக உறவுகளாகிய மனிதர்கள் மோசமாகத்தான் இருப்பார்கள், கேவலமாகத்தான் இருப்பார்கள், மனதிற்குள் அழுக்கோடு தான் இருப்பார்கள். இதுதான் மனிதனுடைய நிலையாக மாறப்படுகிறது. நான் சொல்லிட்டேன், நாய்க்கு ஒரு அறிவு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க அதை கொண்டு போய் வளர்த்த பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அதை நீங்கள் சந்தித்தாலும் அது வாழை ஆட்டிக்கிட்டு உங்களுக்கு நன்றி சொல்லும். ஆனா மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எப்ப வாய்ப்பு கிடைக்கும் காலை பிடிச்சு வாரி விடலாம் அப்படின்னு சொல்லித்தான் இருப்பாங்க. உங்கள் முகத்திற்கு முன்னால் உங்களை பார்க்கும் போது ஆஹா ஓஹோ என சொல்லும் போது கொஞ்சம் உங்கள் காதுகளை அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள்தான் உங்கள் முதுகுக்கு பின்னால் அப்படி இப்படி என்று சாத்தானாக மாறி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அன்பிற்கினிய உறவுகளை மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். நீங்கள் மன்னிக்காவிட்டால் அந்த மன்னிப்பை பெற நாம் மறுத்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. எனவே இன்றைய நாளில் நாம் முயற்சி செய்வோம். இறைவா, நீரே நீதிபதியாக இருந்து எங்களை துன்புறுத்திய, எங்களை வாட்டி வதைத்த ஒவ்வொரு மனிதரையும் நாங்கள் மன்னிக்கிறோம். நீர் அவர்களை மன்னியும், நீர் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடும் என்று சொல்லுங்கள். உலகம் ஒரு உருண்டை தான், எங்க யார் தப்பு பண்ணாலும் எப்படியும் தப்பிக்க முடியாது. இன்று மனிதர்களின் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஒழிய இறைவனில் நம்பிக்கை வைப்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்று நான் சொல்லுகிறேன்,
நாம் ஆலயத்திற்கு அனைவரும் வருகிறோம் என்றால் நான் உட்பட நாம் பயத்தில் வருகிறோமா இல்லை பக்தியில் வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இறந்த பிறகு மோட்சம் செய்ய வேண்டும், இருக்கும்போது ஓவராக ஆடிவிட்டேன் ஆண்டவரே, நான் இறந்த பிறகாவது எனக்கு மோட்சத்தின் வாசலை திறந்து விடும் என்று பயத்தோடு வருபவர்களும் இருக்கிறார்கள். வாழும்போது ஒழுங்கா வாழலையே ஆண்டவரே என்று பயத்தோடு வருபவர்களும் இருக்கிறார்கள். பக்தியோடு வருபவர்கள், இறைவா நான் வாழும்போது தவறு செய்து விட்டேன், இன்றைய நாளிலிருந்து நான் நல்லது செய்ய எனக்கு வரம் கொடும், நீர் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடும் என்று சொல்லுங்கள். உலகம் ஒரு உருண்டை தான், எங்க யார் தப்பு பண்ணாலும் எப்படியும் தப்பிக்க முடியாது. இன்று மனிதர்களின் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஒழிய இறைவனில் நம்பிக்கை வைப்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்று நான் சொல்லுகிறேன், நாம் ஆலயத்திற்கு அனைவரும் வருகிறோம் என்றால் நான் உட்பட நாம் பயத்தில் வருகிறோமா இல்லை பக்தியில் வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இறந்த பிறகு மோட்சம் செய்ய வேண்டும், இருக்கும்போது ஓவராக ஆடிவிட்டேன் ஆண்டவரே, நான் இறந்த பிறகாவது எனக்கு மோட்சத்தின் வாசலை திறந்து விடும் என்று பயத்தோடு வருபவர்களும் இருக்கிறார்கள். வாழும்போது ஒழுங்கா வாழலையே ஆண்டவரே என்று பயத்தோடு வருபவர்களும் இருக்கிறார்கள். பக்தியோடு வருபவர்கள், இறைவா நான் வாழும்போது தவறு செய்து விட்டேன், இன்றைய நாளிலிருந்து நான் நல்லது செய்ய எனக்கு வரம் கூடும் என்று கேட்கக்கூடியவர்கள் தான் பக்தியோடு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாறாக நாம் அனைவரும் பக்தியோடு வருகிறோமா இல்லை பயத்தோடு வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் திருப்பலி முடிந்த பிறகு உங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் மனைவியை பார்த்தோ, உங்கள் கணவனை பார்த்தோ, உங்கள் தாய் தகப்பனை பார்த்தோ சொல்லுங்கள், நான் இன்று அந்தோனியாரை பார்த்தேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரோடு எனக்கு காட்சி கொடுத்து கொண்டிருந்தார் என சொல்லுங்கள். யாராவது சொல்லிருங்க, கன்னிமரியா எனக்கு வந்து காட்சி கொடுத்தாருன்னு சொல்லுங்க. நம்புவாங்களா? நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களா? நம்ப மாட்டாங்க. இதே நீங்க வீட்டுக்கு போய் நைட்டு 12 மணிக்கு கணவரையும் மனைவியும் அப்பா அம்மாவையும் உசுப்பி வெள்ளையா ஒண்ணு போய்கிட்டு இருக்குது அப்படி மட்டும் சொல்லுங்க, உடனே மூச்சு இழுத்து குடிச்சிருவாங்க. ஐயோ எந்திரிக்காத படு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக சொல்லப்படுவர்கள் போலி மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பேய் இருக்குதுன்னு சொன்னோன்னு நம்பக்கூடிய மனிதன் ஏன் கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறான் என்பதைத்தான் சிறந்த கேள்வியாக ஒன்றாக இருக்கிறது. நாம் பக்தியில் வர வேண்டும், பயத்தில் வரக்கூடாது. ஏனென்றால் கடவுள் தண்டிப்பவர் அல்ல. யோனாவினுடைய நற்செய்தி நாம் பார்க்கிறோம். அந்த நற்செய்தி அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்செய்தி தான். யோனாவினுடைய நற்செய்தியை பார்க்கிறோம். அந்த புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அழகாக யோனா கடவுளை பார்த்து திட்டுவார். நான் உன்ட்ட அப்பவே சொன்னலையா, நான் நினிவே நகரத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றேன், ஆனா நீ தானே என்னை வம்படியா புடிச்சு அனுப்புற, நீ தான் கனிவும் இரக்கமும் வல்லமையும் உடையவன் என்பது எனக்கு தெரியும் அல்லவா, ஏன் என்னை அசிங்கப்படுத்துகிறாய், ஏன் என்னை அங்கிருந்து இங்க வந்து இந்த மக்கள்கிட்ட பிரசங்க வைக்க சொல்றாய், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யோனா ஆண்டவரை மீது கோவப்பட்டு கத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனிதர்கள், நான் படைத்த மனிதர்கள், அவர்கள் மனம் மாறும்போது மன்னிக்காவிட்டால் அது பெரிய பாவமாக எனக்கே படாதா என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எனவே நம்மிடம் மனம் மாறி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கட்டளை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் புறப்படுவோம். 70-80 வயதை கடந்த பிறகும் சொத்து சண்டை போடாதீங்க. அதெல்லாம் அந்த நேரத்துக்கான வேலை இல்லை. அதெல்லாம் நம்ம சாவுக்கான தயாரிப்பு நேரம். நான் செத்த பிறகு நான் எதை சந்திக்க போகிறேன் என்பதுதான் அதனுடைய முக்கியம். ஒரு 60 வயசு 65 வயசை கடந்துருச்சு அப்படின்னா நம்ம செஞ்ச சேட்டைகள் தான் நம்மளை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த உறுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மீண்டும் வீணாகி போய்விடும். எனவே நல்ல நினைவுகளை உள்ளே சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நல்ல நினைவுகள் நாம் தனிமையான நேரத்தில், நீங்க எத்தனை 15 புள்ள பெற்றிருந்தாலும் சரி, 24 குழந்தைங்களை பெற்றிருந்தாலும் சரி, கடைசியில நீங்க அனாதையா தான் இருப்பீங்க. ஒரு அறையில போட்டு தான் அடைச்சு வைப்பாங்க. அந்த அறையில இருக்கும் போது நீங்கள் சேர்த்து வைத்த நினைவுகள் தான் உங்களை வழிநடத்தும். அந்த நினைவுகள் தான் உங்களை சொர்க்கமா நரகமா என தீர்ப்பிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவர்களாக நல்ல நினைவுகளையும் நல்ல மனிதர்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வெறும் வீணான வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதுதான் உண்மையாக இருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு தூய இல்லத்தோடு மன்னிக்கும் மனிதர்களாக, மறக்கும் மனிதர்களாக, இயேசுவின் மக்களாக நாமும் இந்த திருப்பலியிலிருந்து புறப்பட இது தேவையான வரம் வேண்டி இந்த பலியில இணைப்போம். ஆமென்.